Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஹச் ஒர்க்கில் ட்ராயிங் பண்ண போகிறோம். கீழே இருந்து இந்த ஒரு லைன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆஃப் லைன் வரைக்கும் கோடு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 13 பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இன்னொன்று 13. இதில் வந்து 6 பாக்ஸ் தள்ளிட்டு 7வது பாக்ஸில் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இது 7வது பாக்ஸு. இதில் இருந்து இந்த கீழே இந்த ஒரு லைன் விட்டுக்கலாம், அது மேலே வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதுக்கு மேலேயே ஃபில் பண்ணிக்கலாம் இந்த லைன் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக எண்ணி பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 இது மேலேயும் 6 வரைக்கும் 3 4 5 6. இப்போ இதே மாதிரியே இதிலேருந்து மறுபடியும் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்து அப்படியே கீழே இறக்கி ட்ராயிங் பண்ணுங்கள். அப்படியே ட்ராயிங் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸ் ஃபில் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி கீழே இறக்கி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுலேயும் இப்போ மேலே இருந்து கீழே ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி ட்ராயிங் பண்ணோன்னா பாக்ஸ் ஃபில் பண்ண மாதிரி வந்துடும். இப்போ இந்த வரைஞ்சி விட்டுருக்க இந்த பாக்ஸில் இருந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே ட்ராயிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது இது வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸோடு நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு 1/4 பாக்ஸ் மட்டும் விட்ட மாதிரி இதுலேயும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அடுத்தது ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து பார்டருக்கு மட்டும் ஸ்லீவுக்கு பார்டருக்கும் ப்ளவுஸோட இடுப்பு அளவுக்கும் எடுத்துருக்கிறேன். மொத்தத்தில் வந்து
இடுப்பு அளவு உங்களுக்கு லென்த்தாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2க்கும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். ஒரு 9.5 9.25 இன்ச்சு அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் கோடு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு 12.5 இன்ச்சு வந்து கை அகலமும், இடுப்புக்கு வந்து ஒரு 8.5 9 இன்ச்சு அளவுக்கு வந்து 8.5 இன்ச்சு அளவுக்கு இடுப்பு சைஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை இன்ச்சு அளவு வேணுமோ அத்தனை இன்ச்சு அளவுக்கு மட்டும் நீங்கள் லென்த்துக்கு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம ட்ராயிங் வரைஞ்சால் போதும். இப்போது இந்த மாதிரி ஒரு லைன் கோடு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு மட்டும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் வந்து சிங்கிள் ஹச் ஒர்க் லைனு போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். இதில் ஏற்கனவே நான் ட்ராயிங் பண்ண ஒரு டிசைன் இருக்குது. இதுவே எனக்கு போதும். இதை வந்து நான் அப்படியே ஒரு சிங்கிள் லைனுக்கு வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த லைனு 2வது லைன் போட்டிருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அளவாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ராயிங் பண்ணுங்கள். எந்த டிஸ்டன்ஸ் விட்றீங்களோ அதே டிஸ்டன்ஸ் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு இப்போ வந்து சென்டரில் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு ட்ராயிங் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைன் வந்து நீங்கள் அதுக்குன்னு ட்ராயிங் பண்ண வேண்டாம். ஏற்கனவே ட்ராயிங் பண்ணுறது இருந்ததுன்னா அந்த லைனை அப்படியே எடுத்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதில் வந்து ஓனாக ட்ராயிங் பண்ணிங்க அப்படிங்கன்னா மேலே உள்ள பாக்ஸ் வந்து சின்ன பாக்ஸாக இருக்கும், கீழே உள்ளது வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அக்யூட்டாக டிசைன் சூப்பராக வரும். இதில் சிங்கிள் லைன் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் விட்டுருக்கீங்களோ அதே டிஸ்டன்ஸ் அளவுக்கு அதே கேப்புக்கு நீங்கள் மேலேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து இந்த ட்ராயிங்கை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோடு இருக்குல்ல, கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த கோடு அளவுக்கு இந்த லைனை வச்சுட்டு இந்த இடத்துல சென்டர் பக்கத்தில் இந்த நடு லைனை வச்சுட்டு அப்படியே நீங்கள் வரைஞ்சிட வேண்டியதுதான். நான் ஃபஸ்ட்டே பெண்ணை வச்சு வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்லீவுக்கு வந்து எத்தனை இன்ச்சு சைஸில் டிசைன் பண்ண போகிறீங்களோ அத்தனை இன்ச்சுக்கு வந்து நீங்கள் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. ட்ரேசிங் பேப்பர் நான் வந்து ஒரு 5.5 இன்ச்சுக்கு வந்து பேப்பர் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்ன பார்டரை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சுக்கு மட்டும் பார்டர் சைஸ் போதும். அப்படின்னா நீங்கள் அந்த 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சு வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு ட்ராயிங் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லைட்டாக தூக்கிட்டு பாருங்கள் ஃபுல் டிசைன் வரைஞ்சிட்டிங்களான்னு. வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கையை விட்டு எடுத்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் இந்த லைன் போட்டிருக்க மாதிரியே கீழே உள்ள லைன் மாதிரியே மேலே உள்ள லைனும்
நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அளவுக்கு இப்போ வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் 1/4 இன்ச்சு விட்டுருக்க மாதிரியே மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கோங்க. இதே கூட இதில் போட்டாச்சு. இப்போ இதுலேயே மேலே வந்து கூட ஒரு பாக்ஸ் வர்ற மாதிரி இந்த லைன் வந்து ஏற்கனவே வரைஞ்சது இருக்குது. இதில் இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இதில் சிங்கிள் பாக்ஸை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். ஒரு வெயிட் வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்டில் பார்த்து வரைஞ்சிக்கலாம். இதில் சென்டர்லேயும் இந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணுற டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கேப்லேயே வரைஞ்சிக்கலாம். ஒரு 5 பாக்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4 5. இதுக்கு மேலே ஒரு 3 பாக்ஸு. அப்புறமா சிங்கிள் பாக்ஸ். இதை வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஹாஃபாக ஃபில் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி மேலே விட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளே வர்ற மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா கேப்லேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க. கேப்பு வந்து ஒழுங்காக வைங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். கரெக்டாக இந்த அளவுக்கு கேப் விட்டுக்குங்க. இனி வந்து அதை விட இந்த பக்கம் ஃபில் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் கரெக்டாக வச்சுட்டு சென்டரில் பார்த்துட்டு ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நம்ம ஓனாக ட்ராயிங் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் பெருசாக வரும், ஒரு பாக்ஸு சின்னதாக வரும். அப்போ டிசைன் லாஸ்ட்டில் பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ராயிங் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டில் வந்துடும். பிரிண்டிங் மாதிரி இருக்கும். கடைசியில் டிசைன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு மிஸ்டேக் வராது. இதே நம்ம ஓனாக ட்ராயிங் பண்ணும்போது மற்ற ட்ராயிங் பண்ணலாம். இந்த மாதிரி பாக்ஸுக்கு வந்து வரையும் போது கொஞ்சம் பெருசானாலும் அந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன். சென்டரில் மட்டும் கூட லாஸ்ட்டில் வரைஞ்சிக்கலாம். இப்போது இதுலேயே ஃபுல்
மோட்டிஃப் எப்படி வரைகிறது பார்க்கலாம். மேலே வரைஞ்ச மாதிரியே கீழே வரைஞ்சிக்கலாம். 3 பாக்ஸு வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு பாக்ஸு. இப்போது இது ஃபுல் மோட்டிஃபாக வரைஞ்சாச்சு. இதை கிராஸ் லைனாக இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸுக்குள்ளே வரைஞ்சிக்கலாம். அதுவும் சேம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. இனி வந்து இந்த பக்கம் பாதி பக்கம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இதை வந்து இப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க. லைன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எல்லாமே அப்படியே வரைகிறது தான். ஆஃபாக மடிச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு அப்படியே ஆஃப் டிசைனை அப்படியே வரைஞ்சிருங்க. இப்படி ஒரு பின் குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அலங்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் மேலே வரைக்கும் வரையும் போது அலங்கிருச்சுன்னா கொஞ்சம் டிசைன் மாறிடும். இனி அப்படியே எல்லாமே வரைஞ்சிறது தான். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீழ் பாகம், இது வந்து மேல் பாகம். இந்த சென்டரில் வரையாததை இது எல்லாமே வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மேலேயும் கீழே மட்டும் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ டிசைன் வந்து ப்ளவுஸோட இடுப்புக்கும் ஸ்லீவுக்கும் சேர்த்து தான் ட்ராயிங் பண்ணியிருக்கிறேன். இந்த சென்டர் பகுதியில் இருந்து ஒரு 6.25 இன்ச்சு வந்து ஸ்லீவுக்கு இந்த மாதிரி இதில் நோட் பண்ணியிருக்கிறேன். இதிலேருந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்லீவு. இந்த டிசைன் வந்து நாளைக்கு எப்படி கிளாத்தில் வந்து ட்ரேசிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த டிசைனோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.